இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 29ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். எல்லா அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, ஜூன் மாதம் 29ஆம் நாள் ஆகிய இந்த சனிக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் காலை வேளையிலே உங்களுடைய இறை வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும், எங்கள் இருதயத்தை திறந்தருளும். இதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை தார். டேனி சாரி ஆண்டவரே, சாக்கு சாரி நீ எடுத்து பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே 433வது பாடல் ஆகிய எத்தனை திரள் என் பாவம் என் தேவன் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 433வது பாடல். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. நீத்தமென் ஹிருதயம் தீயதென் பரமே, நீத்தமென் ஹிருதயம் தீயதென் பரமே. நிலை வரம் என்னில் இல்லை, நீ எந்தாபரமே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. பாதம் உன்மேல் என இல்லை என்பேனோ, பணிந்திடல் ஒழிவேனோ. பாதம் உன்மேல் என இல்லை என்பேனோ, பணிந்திடல் ஒழிவேனோ. சோத்தமோரும் கரம் கால்கள் விழாவேனில், சோத்தமோரும் கரம் கால்கள் விழாவேனில். தோன்றுது காயங்கள் தூய சினேகா. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. எந்தன்ன நீதிகள் என் கண்கள் மூனமே, இடைவிடாதிருக்கையிலே. எந்தன்ன நீதிகள் என் கண்கள் முனமே, இடைவிடாதிருக்கையிலே. ஓந்தன் மேகும் கேருபை ஓமிகவும் பெரிது, ஓந்தன் மேகும் கேருபை ஓமிகவும் பெரிது. ஓத்தம மனமுடையோய் என்னை ஆளும். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. ஆயன் கொள்வோன் போல் பாவயஸ்திரி போல், அருகில் இருந்த கள்ளன் போல். ஆயன் கொள்வோன் போல் பாவயஸ்திரி போல், அருகில் இருந்த கள்ளன் போல். நேய
நேயமாய் உன் சரண் சரணென வணங்கினேன். நேயமாய் உன் சரண் சரணென வணங்கினேன். நீ எனக்காகவே மாறித்தனை பாரனேன். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. கேட்ட மகன் போல் தூட்டனாயலைந்தேன். கேடு பஞ்சத்தால் நலிந்தேன். கேட்ட மகன் போல் தூட்டனாயலைந்தேன். கேடு பஞ்சத்தால் நலிந்தேன். ஏட்டமாய் மகன் என பாத்திரனல நான். ஏட்டமாய் மகன் என பாத்திரனல நான். என்னை ரட்சித்திடல் உந்தன் நிமித்தமே அப்பனே. ஏத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. ஐயனே ஐயனே. இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசி குடும்பங்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையில உங்கள் யாவரையும் இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த ஜூன் மாதத்தில் 29ஆம் நாளாக இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 16 வசனங்கள் 13 முதல் 19. இயேசுவை பற்றிய பேதுருவின் அறிக்கை என்று சொல்லி நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து அவரை சோதிக்கிறார்கள். இவர் கடவுளுடைய குமாரனா, தேவகுமாரனா அப்படின்னு அவரை சோதிக்கின்ற ஒரு பகுதியாக முதல் பகுதி அமைந்திருக்கிறது. இரண்டாவது பகுதி இயேசு ஆண்டவர் பரிசேயரை சதுசேயரை கடிந்து கொள்ளுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. மூன்றாவது பகுதி தான் இயேசு தம் சீடர்களை பார்த்து மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். அந்த கேள்விக்கு விடைதான் பேதுரு சட்டென்று சொல்லுகிற ஒரு பதிலை நம்ம பாருங்க. இந்த பகுதி மார்க் 8ஆம் அதிகாரம் 27 முதல் 30, லூக்கா 9ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களிலும் அடங்கியிருக்கிறது. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஃபெய்த் அஃபர்மேஷன் என்று சொல்லலாம். ஃபெய்த் அஃபர்மேஷன். கடந்த நாட்களில் தான் ஆக்ஸ்பர்க் கன்ஃபெஷனை எல்சிஎம்எஸும் நம்ம ஐஎல்சியும் அதை வெளியிட்டதை நம்ம பார்க்கிறோம். எல்சிஎம்எஸ் நம்முடைய அமெரிக்கன் எல்சிஎம்எஸ் பிரசிடென்ட் அவர் டாக்டர் மேட் ஹாரிசன் அவர்கள் அதை மீண்டும் ஒரு புதிய பொலிவோடு வெளியிட்டிருக்கிறார். ஆக்ஸ்பர்க் என்கின்ற இடத்துல மார்ட்டின் லூத்தர் அவர்கள் திருச்சபையினுடைய நியமங்களை மக்களுக்கு வழங்கின ஒரு நாளாக கடந்த நாட்களிலே நாம் பார்த்து வருகிறோம். அதுல என்ன இருக்கிறது என்றால், கத்தோலிக்க விசுவாசத்தை நம்ம கொண்டு இருந்தோம். அதிலிருந்து மார்ட்டின் லூத்தர் தன்னை அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அந்த விசுவாசம் ஆண்டவருடைய விசுவாசம், கிறிஸ்து இயேசுவே திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிறாரே தவிர வேற யாரும் கிடையாது. மரியாளோ அல்லது சீடர்களோ நமக்காக மரிக்கவில்லை இல்லையா? அதுல அந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் அதுல எழுதியிருக்கிறார். அதான் ஆக்ஸ்பர்க் கன்ஃபெஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். அது தமிழ்லையும் நமக்கு கிடைக்கிறது. அதை வாங்கி நீங்க படியுங்கள், மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இங்கே
இந்த ஃபெய்த் அஃபர்மேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த தலைப்புல இயேசு ஆண்டவர் ஊழியத்தில் இருக்கும்போது அவரை என்னென்ன சொன்னாங்க அப்படின்ற பகுதியை நம்ம இங்க பார்க்கிறோம். இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு செல்லுகின்றார். பிலிப்பு செசரியா அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள். மானிட மகன். இயேசு எப்பவுமே தன்னை சன் ஆஃப் மேன் என்றுதான் சொல்லிக் கொள்வார். சன் ஆஃப் காட் என்று அவர் சொல்ல ரொம்ப குறைவு. சன் ஆஃப் மேன் அல்லது தேவகுமாரன், மானிட மகன் என்றுதான் சொல்லுவார். அப்போ கேட்கிறார், மானிட மகனை யார் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான், ஜான் த பேப்டைஸ் இல்ல அத அப்படி சொல்றாங்க. வேறு சிலர் எலியா, பழைய ஏற்பாட்டு தீர்க்கர்களிலே மிகவும் வல்லமையான ஒரு தீர்க்கர் எலியா என்றும், சிலர் எரேமியா என்றும் சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி சொல்றாங்க? அதற்கு காரணம் இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் அப்பொழுதுதான் மரித்திருக்கிறார். இயேசு ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்போது யோவான் ஸ்நானகன் ஏரோது அரசனாலே கொலை செய்யப்படுகிறார். ஏன் கொலை செய்யப்படுகிறார் என்பது நமக்கு தெரியும். அவருடைய சகோதரன் மனைவியை அவன் தவறாக வைத்துக் கொண்டு அவன் வாழ்ந்து வருவதால் யோவான் ஸ்நானகன் மிகுந்த தைரியத்தோடு போய், அரசனே இப்படி செய்யலாமா? அரசன் ஒழுக்கக்கேடாய் வாழ்ந்தால் மக்கள் எப்படி வாழ்வார்கள்? மக்களிடத்தில் எப்படி ஒழுக்கம் இருக்கும் என்று கேட்கிறார். அப்போ ஏரோதுக்கும் அவங்க கூட இருக்கிற அந்த சகோதரன் மனைவிக்கும் ஏரோதியாள் என்று சொல்வார்கள். அவங்களுக்கும் கோபம் வருது. எப்படியாவது அவரை கொலை செய்யணும்னு பார்த்து ஒரு சம்பவம், ஒரு நேரம் கிடைக்கும் போது அவங்களுடைய பிறந்தநாள், மகளுடைய பிறந்த நாளில் மகளை நடனமாட செய்து அவளுக்கு பரிசு கொடுத்து, அந்த பரிசு என்னவென்றால் யோவான் ஸ்நானனுடைய தலை என்று சொல்லப்பட்டு அவரை கொலை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ யோவான் ஸ்நானன் மரித்ததுனால அவர் தான் உயிர் தெளிந்து வந்துட்டாரு. ஏன்னா யோவான் ஸ்நானகனை விட கடுமையான போதனைகளை ஆண்டவர் முன்வைக்கிறார். பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமைகளை அவர் அதிகமாக பேசுகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலியாவை நம்ம சாதாரணமா எடை போட முடியாது. மேஜர் ப்ராஃபட்ஸ்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், அதாவது பெரிய தீர்க்கர்கள் என்று சொல்லுவோம். ஏசையா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இவங்க 4 பேர் பெரிய தீர்க்கர்கள். இதுல எலியா ரொம்பவும் முக்கியமானவர்கள் இல்லையா? எலியா ஏன் அப்படின்னா கடவுளுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர். பழைய ஏற்பாட்டு தீர்க்கர்களிலே ஒரு கொடூரமான தோற்றத்தை உடையவர் எலியா. தன்னுடைய இடுப்புல எப்பொழுதும் ஒரு கத்தியை வைத்து கொண்டு சுற்றி கொண்டிருப்பவர் தான் எலியா. வேற எந்த தீர்க்கரும் கத்தியை வைத்திருக்க மாட்டாங்க. இவர்தான் கத்தியை வைத்திருப்பார். கொடூரமான தோற்றமுடையவர். மேலாடையை காட்டில் இருக்கிற விலங்குகளின் தோலை போர்த்தி கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறவர். இப்ப மக்கள் பார்த்தாலே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வலிமையான தீர்க்கர். இப்போ பாகால் தெய்வத்திற்கு முன்பாக இருந்த இந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கர்மேல் மலையில வெட்டி போட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார் இல்லையா? அப்போ அவ்வளவு வைராக்கியமான ஒரு தீர்க்கராக எலியா இருந்ததுனால இயேசுவும் மறுபிறவி எடுத்து எலியாவாய் பிறந்திருக்கலாம் என்ற ஒரு கூற்று அங்கு சொல்லப்படுகிறது. மூன்றாவது எரேமியாவை போலவும் இவருடைய போதனைகள் இருக்கிறது. ஏன்னா எரேமியா சொந்த மக்கள் கிட்டேயே ஊழியம் செஞ்சார். தன் சொந்த இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் கிட்டே ஊழியம் செய்கிறார். இயேசுவும் செய்கிறார். அதனால எரேமியாவாக அவர் இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ 3 விதமான பெயர்களை சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். ரைட் பா, மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன யோவான் ஸ்நானகன் என்று சொல்றாங்க, எலியா என்று சொல்றாங்க, எரேமியா என்று சொல்றாங்க. ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க என்ன சொல்லுகிறீர்கள்?
அதற்கு சீமோன் பேதுரு பாருங்க, எப்பவுமே சீமோன் பேதுரு தான் ரொம்ப வேகமா பதில் சொல்வார். அதனாலதான் அவருக்கு முந்திரி கொட்டைன்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா. சீமோன் பேதுரு சீடர்களுடைய முந்தினவர், வயது முதிர்ந்தவர், 50 வயசுக்கு மேல, ஏசாமியோட பெரியவர். ஏசாமிக்கு 30 வயசு தான் இல்ல, 30 வயசுல ஞான ஸ்நானம் பெற்றார். அப்ப ஏசாமியோட யாருக்கும் 20 வயசு பெரியவர். அவரு முந்தி கொண்டு என்னன்னு சொல்றாரு, நீர் மேசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார். யூ ஆர் த மெசையா, யூ ஆர் த சன் ஆஃப் காட். இவர் என்ன சொல்றாரு, சன் ஆஃப் மேன் அப்படின்னு ஏசாமி சொல்றார். ஆனா பேதுரு என்ன சொல்றாரு, யூ ஆர் த மெசையா அண்ட் யூ ஆர் த சன் ஆஃப் காட். பாத்தீங்களா, நீர் மேசியா, நீர் கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த கடவுளின் மகன் என்று சொல்றத பேதுரு தான் சொல்றாரே தவிர ஏசாமி அதை கிளைம் பண்ணவே இல்லை. அப்போ உடனே ஏசாமி சொல்றார், யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, எந்த மனிதரும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தி உள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, பேதுரு இந்த ஃபெய்த் அஃபர்மேஷனை சொல்லுகிறார். ஃபெய்த் அஃபர்மேஷன், இந்த விசுவாச அறிக்கை என்று நம்ம சொல்றோம். இந்த விசுவாச அறிக்கையை தான் ஆக்ஸ்பர்க் கன்ஃபெஷன்ல மார்ட்டின் லூத்தர் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதாவது அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், நிசேயா விசுவாச பிரமாணம், அத்தனாசியஸ் விசுவாச பிரமாணம், இவை எல்லாமே நம்முடைய பாடல் புத்தகத்துல இடம் பெற்றிருக்கிறது. 10வது பக்கத்துல அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், 24ஆம் பக்கத்துல நிசேயா விசுவாச பிரமாணம், 63ஆம் பக்கத்துல அத்தனாசியஸ் விசுவாச பிரமாணம் இடம் பெற்றிருக்கிறது. இதை நீங்க நன்றாய் படித்தீர்கள் என்றால் கடவுள் யாரு, ஏசாமி யாரு, இல்லையா தூய ஆவியானவர் யாரு, திருச்சபைனா என்ன, விசுவாசிகள்னா யாரு அப்படின்றத மிக தெளிவாக அங்க மார்ட்டின் லூத்தர் நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே மிக முக்கியமான நாட்களிலே எழுதப்பட்டது. அதுவும் குறிப்பா மார்ட்டின் லூத்தருடைய காலத்துக்கு முன்பாக அந்த விசுவாச அறிக்கைகள் எழுதப்பட்டு விசுவாசத்தை அவர்கள் பகிர்ந்து. இப்ப நம்ம கூட எல்லா தொழுகைகளிலும், அது ஜபகூட்டமா இருந்தாலும், சாவா இருந்தாலும், கல்யாணமா இருந்தாலும், ஆராதனையா இருந்தாலும், வீட்டு ஜபகூட்டமா இருந்தா கூட அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்கிறோம். திருச்சபையில அறிக்கை செய்கிறோம். அதுல என்னென்ன வருது, பிதாவாகிய கடவுளை பற்றி வருது, குமாரனாகிய கடவுளை பற்றி வருகிறது, ஆவியானவரை பற்றி வருகிறது. அப்போ கடவுளை பற்றி ஒரு விசுவாச அறிக்கையை நாம் சொல்லுகிற போது அதை கேட்கின்ற மக்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய அறிக்கையாக இருக்கிறது. அதுதான் விசுவாச அறிக்கை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு யாரும் சொல்லப்பா, ரத்தமோ மாம்சமோ வெளிப்படுத்தல, அல்லது உனக்கு பக்கத்துல இருக்கிற சீடர்களும் சொல்லல. யார் உனக்கு வெளிப்படுத்தினாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பாத்தீங்களா, இப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய கடவுள் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அப்போ விண்ணரசின், அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கேபா அல்லது பேதுரு எனப்படுவாய். கிரேக்க வார்த்தையில பெட்ரோஸ், பீட்டர் என்பதற்கு பெட்ரோஸ், பெட்ரோஸ் என்று சொன்னால் கற்பாறை, கற்பாறையின் மேல நான் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ கற்பாறையின் மேல திருச்சபை கட்டினா பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் வாசல்கள், கடல் அல்லது தண்ணீர் அல்லது புயல், பெருங்காற்று எதுவா இருந்தாலும் திருச்சபையை மேற்கொள்ளாது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகத்துல திருச்சபையை எந்த சக்தியாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, எவ்வளவு அழகா சொல்றார் பார். இன்னைக்கு திருச்சபைக்கு விரோதமாக எத்தனையோ சக்திகள் எழும்பியது. ஹிட்லர் எழும்பினார், முசோலினி எழும்பினார், இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஏன் இந்தியாவிலும் திருச்சபைக்கு விரோதமான காரியங்களை பல தலைவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். திருச்சபையை இடித்து நொறுக்குவது, அழிப்பது, மக்களை கொல்லுவது எல்லாம் நடந்து வருகிறது. ஆனால் சபையை அழிக்க முடிந்ததா? எந்த அளவுக்கு மக்கள் திருச்சபையை தொடுகிறார்களோ
அந்த அளவுக்கு திருச்சபை வேகமாக வளர்ந்தது. ஆதி திருச்சபையில மக்களை அப்படிதான் கொடுமைப்படுத்தினார்கள். காடுகளிலே அவங்க போட்டாங்க, சிங்க கெபிலே போட்டாங்க, கழுத்தை அறுத்தார்கள், கர்ப்பிணி பெண்களை குழந்தையோடு கொலை செய்தார்கள், இதெல்லாம் செய்தாங்க. ஆனால் திருச்சபை அழிந்து போயிற்றா? இல்லவே இல்லை. இன்றைக்கு வரையில, இந்த 21ஆம் நூற்றாண்டு வரையில திருச்சபை அழியாம வளர்றது காரணம் ஆண்டவர் பாறையின் மேலே கட்டியிருக்கிறார். அல்லேலூயா. அதை யாரால் மேற்கொள்ள முடியாது, எந்த சக்தியால முடியாது பிரியமானவர்கள். அதனால எந்த உலக பிரகாரமான சக்திகளுக்கும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கும் மணிப்பூர்ல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஆளுகிற அரசும் சரி, அங்க இருக்கிற அரசும் சரி, அதை கண்டுகொள்ளாமல் இந்த கேள்வியெல்லாம் பாராளுமன்றத்தில் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார். சமீபத்தில் ஜனாதிபதி உரையின் போது கூட பாராளுமன்றத்தில் அந்த குரல் ஒலி எழுப்பப்பட்டது. ஆனால் யாருக்கு எந்த பதிலும் சொல்லவே இல்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், திருச்சபையை யாராலும் அழிக்கவே முடியாது என்பது நிச்சயம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம கூட இந்த உலகத்துல திருச்சபையை நாம் வளர்த்து எடுக்க வேண்டுமே தவிர அழிப்பதற்கு இல்லையா. திருச்சபையில இன்னைக்கு இன்னொரு பிரிவினர் எழுந்திருக்கிறார். யாருன்னா அவங்க தான் அரசியல் செய்கிறவர்கள். அரசியல் செய்து திருச்சபையை நம்ம நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய திருச்சபைகளை நாமே என்ன பண்றோம்? கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும். இதுல இருந்து நாம் மனம் மாறி நம்முடைய திருச்சபையில் ஆண்டவர் நம்மை எதற்காக வைத்திருக்கிறார், இந்த நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து நாம் ஊழியம் செய்தால் திருச்சபை வளரும், நிச்சயமாக வளரும். ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். எரேமியாவை போல, எலியாவை போல, யோவான் ஸ்நானகனை போல என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற ஒரு அழைப்பை நாம உணர வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு டேலண்ட் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் டேலண்ட் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்துறோமா அல்லது அதை வைத்து திருச்சபையை சீரழித்து கொண்டிருக்கிறோமா என்பதை பாருங்க. நம்ம ILC எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை, இதெல்லாம் இன்னைக்கு என்ன சூழ்நிலையில இருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்துல மிஷன் காம்பவுண்ட் என்று சொல்லுகிற போது அவ்வளவு அழகா இருக்கும். இன்னைக்கு சீரழிந்து இருக்கிறது யாரால? வெளியில இருக்கிற மக்களால் அல்ல, நம்மளால தான். இதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். நானும் பொறுப்பெடுத்துக்கணும், எல்லாரும் பொறுப்பெடுக்கணும் இல்லையா. முதல்ல ஜபிக்கணும், மனம் திரும்பணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். பிரியமானவர்களே, அடுத்து சொல்றாரு, விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். ரொம்ப அழகா சொல்றாரு. மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பாத்தீங்களா? அந்த அதிகாரத்தை, திறவுகோளின் அதிகாரத்தை யாருக்கு தருகிறாரு? பேதுருக்கு தான் தருகிறார். பேதுரு திருச்சபைக்கு தருகிறார். அப்ப இன்னைக்கு திருச்சபையினுடைய திறவுகோள் என்ன? யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படாதிருக்கும் என்ற பெரிய ஒரு திறவுகோளின் அதிகாரத்தை இன்னைக்கு ஆண்டவர் திருச்சபைக்கு தான் தந்திருக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் விசுவாசித்து ஆண்டவருடைய விசுவாச அறிக்கையை நாம் இந்த நேரத்துல சொல்லி மக்களுக்கு புரிய வைத்து மக்களுக்கு விசுவாசத்தை ஊட்டி ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, இந்த கர்த்தாவே காலை வேளத்துக்காக மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். ஜூன் மாதம் 29ஆம் நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறீர் ராஜா. காலை வேளையில் எழுப்பி உடைய வார்த்தையோடு இந்த நாளை எங்களுக்கு நீர் கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாக நாளிலே கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். The faith affirmation. ஆண்டவரே, ஆக்ஸ்பர்க் கன்ஃபெஷன்ல 16ஆம் நூற்றாண்டுல மார்ட்டின் லூத்தர் விசுவாச அறிக்கைகளை சொல்லி இயேசு யார், அவர் தேவகுமாரன், அவர் கடவுளின் குமாரன், மேசியா என்பதையெல்லாம் அவர் அறிக்கையில வெளியிட்டார். அது போல நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆண்டவரை விசுவாச அறிக்கையை நாங்கள் சொல்லி மக்களுக்கு புரிய வைத்து சாட்சியாய் வாழ தூய ஆவியானவர் ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் தேவையான ஆசீர்வாதங்களை தாருங்க. பலவீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எல்லாவற்றிலிருந்து மாற்றுங்க. குறிப்பாக நம்முடைய இந்தியா வாழ் மக்களுக்காகவும் வெளிநாட்டு வாழ் மக்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கின்ற மக்களுக்கு
இறை ஆசிரியர்களை பரத்திலிருந்து தந்து வழி நடத்துங்க. குறிப்பாக இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, என் அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதிங்க, ரத்த கோட்டைகளாய் மறைத்துக் கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க. என்னுடைய அன்பான சாக்கோ சாருக்காய், டீச்சருக்காக ஆண்டவர் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இசை வழி பயணத்தில் ஊழியத்தில் இருக்கிற போது கிருபைகள் தங்கி இருக்கட்டும். இதை பிராட்காஸ்ட் செய்து உதவி செய்கிற வெள்ளூர் கிரைஸ்ட் லுத்தரன் திருச்சபையினுடைய ஆண்டவர் பொருளரும் அவருடைய அன்புக்குரிய தலைமை ஆசிரியருமா இருக்கிற அவருடைய ஜான்சன் சாருக்காக, அன்பான டீச்சருக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி ராஜா. திருச்சபைக்காக ஜெபிக்கிற ஆசீர்வாதியம். தொடர்ந்து ஆண்டவரே அடியேன் பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த பாப்பனப்பள்ளி போதக வட்டத்திற்காக, கிராம சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக பாப்பனப்பள்ளி திருச்சபையை கட்ட வேண்டும், மின்னூர் திருச்சபையை கட்ட வேண்டும். நிறைய பணிகள் இருக்கிறது, பெரிய சவாலாக இருந்தாலும் ஆண்டவரே அடியேன் செய்வதற்கு சக்தியையும் பலத்தையும் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். கிராம சபையினுடைய எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. இதோ இந்த நாளில கூட வெளிநாட்டில இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை பாதுபடியில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐரே அமைதி, சமாதான, சந்தோஷத்தை தாரும். எந்த விதமான பதட்டங்களும் போராட்டங்களும் இல்லாதபடி, ஆபத்துகளும் இல்லாதபடி காத்தரணும். ஆண்டவரே போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ராஜா, காத்தரலும். ஆண்டவரே அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் ஆசீர்வாதம். அதே போல இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக, என்னுடைய ஜனாதிபதி, என்னுடைய பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், என்னுடைய கவர்னர், கலெக்டர்ஸ், எம்எல்ஏ, எம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து தேசத்தை அமைதியான முறையில வழிநடத்துவோம். சமாதானத்தின் தேசமாக ஆண்டவர் நாங்கள் அனைவரும் இந்தியர்கள், உடன் பிறந்தோர் என்பதை உணர்ந்து வாழ கர்த்தர் கிருபை தார். இந்த நாளில கூட ஆண்டவரே இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், ஊழியங்கள், போதகர்கள், ஆண்டவர் சபை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆம்பர் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், நாகர்கோவில் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், ட்ரிவாண்ட்ரம் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், ILC பிரசிடென்ட், GT-க்காகவும் கம்ட்ரோலருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை எங்கள் திருச்சபையை இன்னும் மென்மேலும் உயர்த்தட்டும் ராஜா, ஊழியத்தை செய்யட்டும். பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனை, அதை செயல்படுத்த போகிற லியோ அண்ணனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் ஆசிரியர் பெருமக்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் யாவரையும் கர்த்தர் பொறுப்படுத்த வழி நடத்த ராஜா, தேவைகளை சந்திக்கிறார். இதோ இந்த காலை வேளையிலே ஆண்டவரே என்னுடைய பிறந்த நாளை, திரும்ப நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு ஆண்டவர் கண்காடியா லுத்தரன் திருச்சபையுடைய தலைவர் திரு ஒய் காட்வின் டெய்சி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே என்னுடைய திருமண நாளை காணுகிற அருமையான அண்ணனையும் அக்காவையும் ஆசீர்வதிங்க. நடந்து முடிந்த தேர்தலிலே அண்ணன் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர். தொடர்ந்து சிறப்பான ஒரு பணியை திருச்சபையிலே முன்னெடுத்து அவர்கள் ஒரு பெரிய பேராலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்கள் இருக்கிறார்கள். அதன்படி அந்த ஊழியத்தை செய்யவும், இன்னும் அநேக ஆத்துமாக்களை பல்வேறு இடங்களிலிருந்து அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கவும் அவளை ஆசீர்வதியும். அண்ணனையும் அக்காவையும் குடும்பத்தின் அருமையான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை ஆசீர்வதி வழி நடத்த ராஜா. இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். அதே போல இந்த நாளில கூட பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அன்புக்குரிய டீச்சர் மல்லிகா அவர்களுக்காக, அன்பு கணவர் ஐயாவுக்காக, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா. அதே போல என்னுடைய பகுதியைச் சேர்ந்த திருமதி பிலோமன் இந்திரா மேரி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே அக்காவை ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பான மகனுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தற்போது வேலூர்ல வசிக்கிறார் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் பாரத்திலிருந்து தந்து வழி நடத்துங்க ராஜா. அதே போல பலவீனமா இருக்கின்ற என்னுடைய ஆண்டவரே அன்பு மாரியப்பன் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். டாக்டர் தீபா ப்ரொஃபசருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுகத்தை தாருங்க, பலத்தை தாருங்க, சக்தியை தாருங்க ராஜா. அதே போல காலில் அடிபட்டு காயத்தோடு சிகிச்சை பெற்று வருகிற இவருடைய கிரிஜா ஜேம்ஸ் ஐயாவுடைய ஜேம்ஸ் அவருடைய ஆண்டவர சகோதரர் திரு பிரபுதாஸ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இவருடைய மூத்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். மேரி தங்கராஜ் ஆயிரம்மா, என்ஜே கோர்லிஸ் ஆயிரம்மா, சுகிர்தம் ஆயிரம்மா, ஜெயமணி ஜாஷ் ஆயிரம்மா, ஆனி எட்வின் ஆயிரம்மா, கெம்ப் கேத்ரின் அம்மா, சாதா நர்ஸ் அம்மா, மின்லா சாமில் அம்மா, ஜீவாப்பா, கிரேஸ் அம்மா, சரோஜா டீச்சர், ஜெயசிலன் ஐயா, மேத்யூஸ் அப்பா, சௌந்தரன் அம்மா, என்னோட அன்பு சகோதரி பியூலாக்கா தென்னரசனன், ஜெமி ஜெனிக்காக, என்னுடைய BJS ராஜ்குமார் ஐயருக்காக, என்னுடைய அருமையான நிக்சன் ஐயருக்காக, என்னுடைய இந்திரா ராஜேந்திரன் அம்மாவுக்காக, அண்ணாமலை ஐயா, வயலட் அம்மா, ALC-க்காக, LS மோகன்தாஸ் ஐயா, மிஸ்ஸஸ் இந்திரா பிரேமா, ஈஸ்வரியன் சாருக்காக, கனகமணியன் ஈஸ்வரன் டீச்சருக்காக, புஷ்பம் செல்வம் அவர்களுக்காக, ஜெஸ்ஸி டேனியல் ராஜகேமர் அவர்களுக்காக, மிஸ்ஸஸ் லீலா சாம் தியோடர் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே இதோ இந்த வயதான தாய்மார்கள், டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ் எல்லாரும் பலவீனமா இருக்கிறாங்க. எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து நல்ல சுகத்தை பலத்தை தந்து வழி நடத்துங்க. தொடர்ந்து நாளை தினத்துல உம்முடைய ஆலயத்துல உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்களும்
கற்பாரின் மேல் கட்டப்பட்ட திருச்சபையாக குடும்பங்களாய் வாழ கிருபைத்தார். விசுவாச அறிக்கை வெளிப்படுத்த கிருபைத்தார். துதி கடமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவினை இந்த நாளிலே நம்ம நீரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.